வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நம்ம டே 5ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 டேஸ் நம்ம வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால். நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தோம். அதுக்கு ஒரு பி வேர்பு, நெக்ஸ்ட் வந்து வில் வுட் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து டயலாக் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சின்ன ஒரு நம்ம மெத்தடா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கலாம் அப்படின்றத மட்டும், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருக்கோம். அதனால எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டானா நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக யோசிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும், இங்கிலீஷ்ல சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் வரணும். அவ்வளவுதாங்க வித்தியாசம். தமிழ்ல சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட், இங்கிலீஷ்ல சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப். இதை மட்டும் நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க எக்ஸாம்பிள், நான் தினமும் செய்தித்தாள் படிக்கிறேன். நான் அப்படின்றது வந்து என்னது, இங்கிலீஷ்ல ஐன்னு அர்த்தம். தினமும் செய்தித்தாள், தினமும்ன்றது எவ்ரிடே, செய்தித்தாள் அப்படின்றது நியூஸ் பேப்பர், படிக்கிறேன் அப்படின்றது ரீட். நீங்க இப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நான் வந்து தினமும் எவ்ரிடே, செய்தித்தாள் நியூஸ் பேப்பர், படிக்கிறேன் ரீட். ஐ எவ்ரிடே நியூஸ் பேப்பர் ரீட் அப்படின்னா சொல்லுவீங்க, இல்ல இல்ல ஐ ரீட். ஏன்னா தமிழ்ல வந்து ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும், இங்கிலீஷ்ல சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் வரும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? அப்ப ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. இந்த எவ்ரிடேன்றது அட்ஜெக்டிவ், அது ஃப்ரண்ட்லயும் வரலாம் பேக்லயும் வரலாம். ஓகேங்களா? நம்ம அது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி மாத்துறோமோ அதுக்கு தக்க போட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? இவ்வளவுதான் டிரான்ஸ்லேஷன் டிப்பு, சின்ன டிப்பு தான். என்னது, தமிழ்ல சப்ஜெக்ட் வேர்பு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு, இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இன்னைக்குள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். தமிழ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஆர்டர் என்னது, சப்ஜெக்ட் வேர்போ ஆப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா அட்ஜெக்டிவோ அட்ஜெண்டோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? தமிழ் சென்டென்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு. தமிழ் சென்டென்ஸ் ஆர்டர் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு. இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்போ ஆப்ஜெக்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, டிரான்ஸ்லேஷன் ஈஸி ஆயிரும். இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ ட்ரிங்க் மில்க்ன்னு இருக்கா. தமிழ்ல நான் பால் குடிக்கிறேன். ஐ மில்க் ட்ரிங்க்னு வருமா? வராது. ஐ ட்ரிங்க் மில்க்னா வரும். ஏன் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்ல வந்து என்னது, சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்பு, தமிழ்ல என்னது, சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதாங்க. சரியா? இதை வந்து சின்ன சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பாக்குறோம். போக போக நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேசுற மாதிரியே சென்டென்ஸை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நான் பால் குடிக்கிறேன், ஐ ட்ரிங்க் மில்க். இது உங்களுக்கு தெரியும். அவன் பாடம் படிக்கிறான். அவன்றது வந்து என்னது, ஹி. பாடம் அப்படின்றது லிசன். ஓகேங்களா? அவன் பாடம் படிக்கிறான். இதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல மாத்துவீங்க, அவன்றது ஹி, பாடம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், படிக்கிறான் அப்படின்றது தான் என்னது, வேர்ப். அப்ப வந்து இதை படிக்கிறான்னா அவனுக்கு பக்கத்துல போட்டுருங்க. அப்ப அவன்றது ஹியா, படிக்கிறான்றது ஸ்டடீஸ் தான், அவன் பாடம் லெசன், பாடம்ன்றது லெசன். அப்ப அவன் பாடம் படிக்கிறான். வந்துட்டான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அவர்கள் அப்படின்றது இங்கிலீஷ்ல என்னது, தே. ஓகேவா? கிரிக்கெட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? கிரிக்கெட் அப்படின்றது என்னது, இங்க வந்து ஆப்ஜெக்ட். விளையாடுகிறார்கள், பிளே. அப்ப அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் எப்படி மாத்துவீங்க, அவர்கள் தே, விளையாடுகிறார்கள் தானே இங்கிலீஷ்ல வரணும். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் தான் என்ன ஆகும், தமிழ்ல ஃபர்ஸ்டும் இங்கிலீஷ்ல அடுத்த வெர்புக்கு அடுத்ததும் வரும். அப்ப இங்க அவர்களுக்கு அப்புறம் என்ன வரணும், விளையாட்டு, என்ன பிளேன்றது வரணும், விளையாடுகிறார்கள் அப்படின்றது வரணும். அப்ப அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள்ன்றது எப்படி மாத்துவீங்க, தே பிளே கிரிக்கெட். ஓகேங்களா? அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள்ன்றத தே பிளே கிரிக்கெட் அப்படின்னு மாறணும். நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். நான் ஐ. நேற்று அப்படின்றது எஸ்டர்டே. நீங்க வந்து எஸ்டர்டேய ஃப்ரண்ட்லயும் போட்டுக்கலாம் பேக்லயும் போட்டுக்கலாம். நான் நேற்றுன்னு இருக்கு இல்லையா, நேற்ற வந்து நேற்றுன்றது என்னது, எஸ்டர்டே. அப்படிதானே? நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். ஐ சென்றேன் அப்படின்றது வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸ். நமக்கு வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் தானே வேர்ப் வரணும். ஐ வென்ட் டு ஸ்கூல். இக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, பள்ளிக்கு.
பள்ளிக்கு. டூனா என்ன அர்த்தம்? இக்குன்னு அர்த்தம். ஸ்கூல்ன்றது பள்ளி, பள்ளிக்கு டு ஸ்கூல். ஓகேங்களா? நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். ஓகேங்களா? yesterday I went to school. yesterday I went to schoolம் போடலாம். I went to school yesterdayனும் போடலாம். சரிங்களா? அவள் நாளை வருவாளா? அவள்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. நாளைன்றது tomorrow. வருவாளா அப்படின்றது future. அப்போ அந்த ஃபியூச்சரோட இங்கிலீஷ் verb என்னது? will come. அவள்ன்றது என்னது? she. நாளை, நாளை வந்து நீங்க பின்னாடி தூக்கி போட்டுருங்க. அவள் நாளைன்றத she, வருவாள்ன்றது இங்க கொண்டு வாங்க. அப்ப அவள் will come tomorrow. she will come tomorrow. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரியா? எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான். சின்ன சென்டென்ஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இதையே நீங்க பெரிய சென்டென்ஸா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து போக போக பார்த்துடலாம். புரியுதுங்களா? தமிழோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப். இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேர்ப் டென்ஸ் மட்டும் எந்த டென்ஸ்ல இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிரசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்றதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மாத்தி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஆ அப்படின்ற கொஸ்டின் வார்த்தை வரணும். ஆ அப்படின்ற கொஸ்டின் வார்த்தை வந்து நமக்கு வந்து அந்த வினை சொல்லோட ஆ அப்படின்றது வரணும். ஓகேங்களா? ஆன்றது மாதிரி முடியணும். அது தமிழ் இலக்கணம் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய போகும். நான் வந்து ஆன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுல வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து ஹெல்பிங் வேர்ப் என்னது? டூ, டிட், டஸ், இல்லாத ஏதாவது பி வேர்பு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் வரும். நான் இங்கிலீஷ்ல வந்து நமக்கு வந்து இது வந்து இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து என்னன்னு சொன்னேன்னா அந்த வினை சொல்லோடி அந்த வெர்போட ஆன்றதை மட்டும் சேர்க்கணும். இப்ப நீங்கள் பால் குடிக்கிறீர்களான் இருக்கு இல்லையா? குடிக்கிறீர்களா? என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். அப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி மாத்தணும்? நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஹெல்பிங் வேர்ப் என்னது? பிரசன்ட் டென்ஸ். ஹெல்பிங் வேர்ப் என்னது? டூ. இப்ப நீங்கள் அப்படின்றது இங்கிலீஷ்ல வந்து நீயும் நீங்களும் யூ தான். இப்ப do you drink milk? அவ்வளவுதான். நீ நேற்று பள்ளிக்கு சென்றாயா? நீங்கள் எல்லாத்துக்குமே என்னதுதான்? யூ தான். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான். சென்றாயா? நேற்று பள்ளிக்கு சென்றாயா? பாஸ்ட் டென்ஸ். அப்ப வந்து இங்க என்ன வந்தாருன்னா கண்ணை மூடிட்டு டிட்ட போட்டுடணும். did you, did plus go went. அது past tense. did plus go வந்து went தான். அப்ப did போட்டுட்டு past tenseனால நம்ம went போடணுமான்னு நினைக்க கூடாது. did plus go equal to went. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. did you go to school yesterday? இல்லாட்டனா yesterday did you go to school அப்படின்னு போட்டுக்கலாம். will she come tomorrow? அவள் நாளை வருவாளா? இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். அவள் அப்படின்றது வந்து என்னது? அவள் நாளை வருவாளா அப்படின்றது, வருவாளா அப்படின்றது ஃபியூச்சர். ஃபியூச்சரோட ஆக்சிலரி என்னது? வில். ஓகேங்களா? ஃபியூச்சரோட ஆக்சிலரி என்னது? வில் போட்டாச்சா? போட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் என்ன? ஷி. மெயின் வேர்ப் என்னது? கம். வில் ஷி கம் டுமாரோ? புரியுதுங்களா? ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லாட்டா நம்ம வந்து திருப்பி இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அவர்கள் கிரிக்கெட் விளையாட முடியுமா? அவர்கள் கிரிக்கெட் விளையாட முடியுமா? அவர்கள்ன்றது வந்து என்னது? முடியுமா அப்படின்றது வந்து என்ன ஆக்சிலரி, என்ன மாடல் வரணும்? முடியும். எபிலிட்டிக்கு கேன் தே பிளே கிரிக்கெட்? அவ்வளவுதான். அவன் உனக்கு உதவுவானா? would he, அவன் உதவுவானா? அது வந்து என்னதுதான்? ஃபியூச்சர்ல உள்ளது. ஃபியூச்சர்ல வில்லோட பாஸ்ட் டென்ஸ் would. அப்போ would he help you? would he help you? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் WH கொஸ்டின் இருக்கு இல்லையா? WH கொஸ்டின்ல வந்து தமிழ்ல என்னன்னு வந்தா இங்கிலீஷ்ல வாட். ஓகேங்களா? எப்பொழுது அப்படின்னா இங்கிலீஷ்ல when. எங்கே அப்படின்னா இங்கிலீஷ்ல வேர். யார் அப்படின்னா இங்கிலீஷ்ல who. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல why. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல உள்ள நம்ம ஆங்கிலத்துல வந்து WH கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுக்கு WH வேர்டு, கொஸ்டின் வேர்பு, ஹெல்பிங் வேர்பு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? WH வேர்டு, ஹெல்பிங் வேர்பு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இதுதான் என்னது? இங்கிலீஷ் கொஸ்டின் ஃபார்மேட். இங்கிலீஷ்ல உள்ள கொஸ்டின் ஃபார்மேட் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கொஸ்டின், ஃப்ரேமிங் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஃப்ரேமிங் கொஸ்டினோட ஃபார்முலா WH வேர்டு, ஹெல்பிங் வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு, ஆப்ஜெக்ட். கொஸ்டின் வேர்புக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ஹெல்பிங் வேர்ப் தான் வரணும். பிரசண்டா இருந்தா டூ, டிட், டஸ். பிரசண்டா இருந்தா டூ, டஸ்.
பாஸ்டா இருந்தா டிட். ஓகேங்களா? அதே வந்து நம்ம வந்து பி வெர்பா இருந்தா இஸ், ஆர், பிரசன்ட், வாஸ், வேர், பாஸ்ட். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ என்ன குடிக்கிறாய்? என்ன அப்படின்னு கொஸ்டின் வந்துட்டா வாட். நம்ம அடுத்து ஹெல்பிங் வேர்ப் என்னது? குடிக்கிறாயா? இது ஒரு செயல். அப்ப வந்து இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப வாட் டு யூ ட்ரிங்க்? அவ்வளவுதான். புரியுதுங்களா? வென், அதுக்கப்புறம் நீ எப்போது பள்ளிக்கு சென்றாய்? நீ எப்போது பள்ளிக்கு சென்றாய்? எப்பொழுது அப்படின்றது வந்து என்னது? வென். சென்றாய் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல செயலை குறிக்கிறது என்னது? டிட். when did you go to school? நீ எப்போது பள்ளிக்கு சென்றாய்ன்றது எப்படி மாத்தலாம்? when did you go to school? ஓகேங்களா? அவள் எங்கே போவாள்? அவள் எங்கே போவாள்? எங்கே அப்படின்றது வந்து என்னது? பிளேஸ சொல்லுது. அப்ப வந்து பிளேஸுக்கு என்னது? டைமுக்கு வந்து எப்பொழுது அப்படின்றது when. எங்கே அப்படின்றது where. ஓகேங்களா? டைமை குறிக்கிறதுக்கு when, இடத்தை குறிக்கிறதுக்கு where. where. போவாள் அப்படின்றது என்னது? ஃபியூச்சர். ஃபியூச்சரை குறிக்க ஆக்சிலரி வேர்ப் என்னது? will. where will she go? அவ்வளவுதான். யார் கிரிக்கெட் விளையாட முடியும்? who. யார் அப்படின்னு வந்துட்டா யார்ன்றது என்னது? பர்சனை சொல்றது. அப்ப யார் அப்படின்னா who. விளையாட முடியும் இருக்கா? அப்ப இங்க ஆக்சிலரி வேர்ப் நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம்? can. who can play cricket? அவ்வளவுதான். அவள் ஏன் உனக்கு உதவுவாள்? ஏன், why. அவ ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவள் ஏன் உனக்கு உதவுவாள்? why would he. அவன். அவன் ஏன் உனக்கு உதவுவான்? why would he help you? புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் நான் புத்தகம் படிக்கிறேன். புத்தகம் படிக்கிறேன். நான் வந்து ஐ. புத்தகம் அப்படின்றது புக். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். படிக்கிறேன் அப்படின்றது ரீடு. நம்ம இங்கிலீஷ்ல எப்படி வரணும்? ஐ. படிக்கிறேன்றது வேர்பு தானே. சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? வேர்பு. ஐ ரீட் எ புக். ஐ ரீட் புக்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம கொஸ்டினா மாத்தும் போது do you read book? what do you read? புரியுதுங்களா? சரி. நான் தினமும் காலை எழுகிறேன். இது வந்து எப்படி சொல்லலாம்? I wake up early every day. I wake up early every day. Do you wake up early every day? Yes, I wake up early every day. When do you? டைம்னால இங்க வந்து when do you wake up? ஓகேங்களா? அவன் ஆங்கிலம் பேசினான். அவன் ஆங்கிலம் பேசினான். பேசினான் past tense. அப்ப எப்படி வரணும்? He spoke English. He spoke English. ஓகேங்களா? Did you speak English? Did plus speak, spoke. Did plus speak, spoke. புரியுதுங்களா? அப்ப did he speak English? Yes, he spoke English ன்னு சொல்லணும். ஓகேங்களா? இதே WH question, what did he speak? புரியுதுங்களா? தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சின்ன மெத்தடு தான். கொஞ்சம் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். நாம் நாளை சந்திப்போம். நாம் நாளை சந்திப்போம். நாளைன்றது டுமாரோ. நாம்ன்றது we. ஓகேங்களா? சந்திப்போன்றது மீட். பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன வரணும்? இந்த சந்தித்தல்ன்றதுக்கு வேர்ப் இங்கிலீஷ் வேர்ட் என்னது? மீட். அது வந்து ஃபியூச்சரா இருக்கும்போது அந்த மீட்டு கூட will போடணும். ஓகேங்களா? we will meet tomorrow. இதே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இப்போ will we meet tomorrow. அந்த will வந்து என்ன வரணும்? ஹெல்பிங் வேர்பு சப்ஜெக்டுக்கு முன்ன போயிடணும். will we meet tomorrow. இதையே கொஸ்டினா எப்பொழுது சந்திக்கலான்றது when will we meet. புரியுதுங்களா? அவன் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். அவனுக்கு வந்து டீச் பண்ண முடியும்ன்றது. ஓகேங்களா? she can teach the lesson. அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்றத can she teach lesson. அவள் சாரி what can she teach. ஓகேங்களா? அவர்கள் உனக்கு உதவுவார்களா? அவர்கள் உனக்கு உதவுவார்களா? அவர்கள்லாம் யாரு? they. ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க ஃபியூச்சர்ல. அப்ப வந்து they will help you. ஓகேங்களா? they will help you. will they help you? அவர்கள் உனக்கு உதவுவார்களா? will they help you. ஓகேங்களா? who will help you? உனக்கு யார் உதவுவார்கள்? ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அவன் நேற்று சாதம் சமைத்தாள். இதுல வந்து என்ன இங்கிலீஷ் சென்டென்ஸ் வரணும் அப்படின்றத பாருங்க. அவள் நேற்று சாதம் சமைத்தாள். நேற்றுன்றது எஸ்டர்டே.
அவள்ன்றது சி, சாதம்ன்றது ரைஸ், சமைத்தாள் அப்படின்றது குக். இல்ல என்ன டென்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்து போடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அவர்கள் நாளை ஒரு படம் பார்ப்பார்கள். அவர்கள் தே, நாளைன்றது டுமாரோ, ஒரு படம் அப்படின்றது எ மூவி, பார்ப்பார்கள் அப்படின்றது வாட்ச்ன்னு வரணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அவர்களால் கார் ஓட்ட முடியும். அவர்களால் தே, கார்ன்றது தெரியும், ஓட்ட முடியும்ன்றது ஓட்ட அப்படின்றது டிரைவ், முடியும்ன்றது கேன். இதை எப்படி கொஸ்டினா மாத்தணும்ன்றத பாருங்க பார்க்கலாம். நான் எல்லாம் சொல்லிட்டேன். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் டு தமிழ். We would buy vegetable. I read the newspaper every morning. She will visit the temple tomorrow. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? தமிழ் மீனிங் தெரியும், தமிழ் தெரியும். நீங்க அதை வந்து கோர்வையா கொண்டு வந்துடுவீங்க. ஆனா இங்கிலீஷ் டு தமிழ் டு இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அதையும் உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? சரி, நாளைக்கு வந்து நம்ம நெக்ஸ்டோட ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டி தான் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.